இருக்கு. என்னால ரொம்ப தூரம் பைக்லயே வர முடியல தருண். அப்போவே நான் சொன்னேன் நம்மளும் அவங்களோட சேர்ந்து கார்ல போலான்னு. கொஞ்சமாவது நான் சொல்றதை கேக்குறீங்களா? அவ்வளோதான் அனுமா, 2 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியாமா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மதர் இன்லா கூடயும் கோ சிஸ்டர்ஸ் கூட போகிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஆனால் நீ மட்டும் வித்தியாசமாக இருக்கியேம்மா. அவங்க கூட போகலான்னு சொல்கிற, ஹஸ்பண்ட் கூட போகணுன்னு தானே விரும்புவாங்க, அதுவும் தனியாக. சில பொண்ணுங்களுக்குலாம் பைக்கில் போகிறதுனா அவ்வளோ பிடிக்கும். நீ மட்டும் ஏம்மா அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க? அப்படி இல்ல தருண், எனக்கும் உங்க கூட போறதுக்கு பிடிக்கும். அதுவும் தனியா நம்ம 2 பேர் பைக்ல போறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ரொம்ப லாங்ல இருக்கா, அதுவும் வெயில் டைம். என்னால வெயில்ல வரவே முடியல. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு காரா இருந்தா நல்லா சாஞ்சிக்கலாம், தூங்கிக்கலாம். பைக்லன்னா அப்படிலாம் தூங்க முடியாது. தூங்கணும்னா கீழே விழுந்துருவோம். ஐயோ அனுமா, விளையாட்டுக்கு கூட நீ கீழே விழுந்துருவேன்னு சொல்லாத. நான் கூட விழுவேனே தவிர உன்னை எக்காரணத்தை கொண்டு நான் கீழே விழுகவே விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தால் என் தோளில் சாஞ்சுக்கோ. நான் ஒன்றும் உன்னை சொல்ல மாட்டேன். பரவாயில்லங்க, நீங்க சொன்னதே போதும். இன்னும் 2 மினிட்ஸ்ல வீடு வந்துரும்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி எதுக்கு தூங்கிக்கிட்டு? ஒரேதான் நான் பாட்டி வீட்டுல போய் தூங்கிக்கிறேன். சரிம்மா. என்ன இன்னும் நம்ம பேரம்பேத்தியெல்லாம் ஆளை காணும். கிளம்புன நேரத்துக்கு நேரம் வந்து சேர்ந்துருக்கணுமே. ஃபோன் பண்ணி பாத்தியா? நம்ம மருமகளுக்கு போன் பண்ணி போன் எடுக்கல. ஒருவேளை வந்துகிட்டு இருக்கிறதுனால என்னமோ கேட்கலையோ. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம். வராட்டினா அப்புறம் ஒருக்க போன் அடிப்போம். நீ சொல்றதும் சரிதே. வாவ், செம்மையா இருக்குங்க உங்க தாத்தா பாட்டி வீடு. சொர்க்கம்னா இதுதான். கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க. செம்மையா இருக்கு போங்க வீடு, வெளியிருந்து பாக்குறதுக்கே. அப்போ உள்ளெல்லாம் போய் பார்த்தா சூப்பரா இருக்கும் போல இருக்கு. அங்க நிக்கிறாங்களே, உங்க தாத்தா பாட்டியா? ஆமாம்மா, அவங்க தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி. எனக்கு மட்டும் இல்லை, இனி இருந்து உனக்கும் அவங்க தாத்தா பாட்டி தான். உள்ளே அப்படியே பெரிய பங்களா மாதிரி இருக்கும் வீடு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ பழமையான பொருள். ஒவ்வொரு பொருளும் வாங்கி வச்சுருப்பாங்க. அங்க பாருங்க, யாரும் நிக்கிற மாதிரி தெரியுதுல. வாங்க பக்கத்துல போய் பார்ப்போம். அங்க நிக்கிறது யாருப்பா? அட தாத்தா, நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் உங்கள் பேரன், 4வது பேரன் தருண். எப்படி இருக்கீங்க பாட்டி? நீங்கள் எப்படி பாட்டி இருக்கீங்க? ஐயோ பேராண்டி, சத்தியமா தாத்தாவுக்கு உடைய அடையாளம் தெரியலப்பா. உன்னை சின்ன வயசுல பார்த்தேன்ப்பா நானு. இப்போ உனக்கே கல்யாணம் காட்சி ஆகி என் முன்னாடி வந்து நிக்கிற. உன்ட்டு கல்யாணத்துக்கு கூட தாத்தாவால வர முடியலப்பா. அப்போ உள்ள சூழ்நிலை, உங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் சண்டை, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பா. அதனால வர முடியல. அதனால தாத்தாவுக்கு அடையாளம் தெரியலப்பா. என்கிட்ட நீ நல்லா இருக்கேல்ல? ஐயோ தாத்தா, நீங்கள் சந்தோஷத்தில் கூட இனிமேல் அழுகக்கூடாது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம் தாத்தா. எங்களோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி எல்லாருமே எங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமையில ஆளாக்கி பார்க்குறாங்க தாத்தா.